அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய போகுது எல்லாருக்குமே. ஓகே, அட்மின் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்போ அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். அட்மின் டைரக்டர்ஸ் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அட்மின் டைரக்டர்ஸ், இன்னும் சில பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கீங்க. பத்தொன்பது பேர் இருக்கோம். ஸோ அட்மின் டைரக்டர்ஸ் வந்து பாருங்க. சார் இன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கீங்க, நீங்க என்ன சொல்றது? ஓகே, நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே, உள்ள இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலைனாலும் வரல அப்படின்ற ஒரு கணக்கு தான் இந்த ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ. ஒரே நிமிஷம் லோ ஹேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஷ் 25ல நம்ம வந்து என்னென்னலாம் அப்டேட் போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்துட்டு அடுத்து இந்த யூஎஸ்டிடி அப்படின்றது நம்ம தெரிஞ்சு பண்ணோமா தெரியாம பண்ணோமா அப்படின்றது சில பேருக்கு வந்து தெரியாது. பட் ஆனா நம்ம லைஃப்ல வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியினுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. அது யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. பட் ஆனா நெக்ஸ்ட் இன்னொரு உலகம் இருக்கு அப்படின்னா அது கிரிப்டோ கரன்சி தான். இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல 2 உலகம் இருக்கு. இது யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா இதோட நாலேஜ் எடுத்துக்கிறவங்களுக்கு தான் புரியும் இதெல்லாம். இந்த 2 உலகத்துல ஒரு உலகம் நம்ம பிசிக்கலா நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னொரு உலகம் இன்டர்நெட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இது யாரெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்க லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா மாறும். ஏன் அப்படின்னா அடுத்து நம்மளுடைய இந்தியன் மணி, அதாவது நம்மளுடைய இந்தியால இன்னைக்கு டோட்டலா எல்லா அப்டேட்டும் இன்டர்நெட்டை சார்ந்துதான் இருக்கு, பிளாக் செயினை சார்ந்துதான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல ரொம்ப கவனம் இல்லாம நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம்தான். அது தெரியாது, நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு கேஷ் 25 அண்ட் கிரிப்டோ 25 உள்ள இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. அது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியன் மணி, இன்னைக்கு கேஷ் 25ல நம்ம வந்து யாரெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கோமோ ரொம்ப அற்புதமா வேலெட்டுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டல் உலகத்துக்கு ஈக்குவலா நம்ம வந்து ஐஎன்ஆரை வந்து பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது அப்படியே உண்மையா மாறப்போகுது. எப்படி அப்படின்னா இப்போ உங்க கையில வந்துட்டு 100 ரூபாய் இருக்கும், 500 ரூபாய் நோட்டு இருக்கும். ஸோ இந்த 500 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டும் அதுவே ரூபியா கன்வெர்ட் பண்ண போறாங்க. ரூபி அப்படின்னா அது டிஜிட்டல் மணி. இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா கையில வந்து நம்ம எந்த பணத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, தொட்டு பார்க்க முடியாது, எல்லாமே ரூபியா வந்து மாறப்போகுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்க, மோடி வந்து ஒரே நைட்ல வந்துட்டு 2000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னாங்க. 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னாங்க. ஒரே நைட்டு.
சோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு என்ன நடக்க போகுது அடுத்த ஒரு அப்டேட் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து ரூபியா கன்வெர்ட் பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அடுத்து நோட்டு மாறா செல்லாது அப்படியெல்லாம் கிடையாது. ரூபியா கன்வெர்ட் பண்ணீங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் எடுத்துன்னு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய நெஃப்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் டிரான்ஸ்ஃபர், P2P டிரான்ஸ்ஃபர், இது எல்லாமே வரப்போகுது. பேங்க் நார்மலா அந்த அப்டேட்டுக்கு வந்து வரப்போகுது. இப்போ வந்துட்டு IMPS நம்ம பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நெட் பேங்கிங் போயிட்டு நம்ம பேங்க்ல போயிட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு வரோம், நெட் பேங்கிங் வேணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ரூபிக்கு உண்டான அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் இது பண்றதுக்கும் நமக்கு பேங்க்ல திரும்ப இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து ரூபியா கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துடும். அப்போ ஒரே ஒரு பைசா கூட உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. இந்த மாதிரி கணக்கு வழக்குகள் அங்க போயிடுச்சு. அதுதான் லெட்ஜர். அதுதான் இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கு. சோ அதை வந்து கரெக்டா நம்ம வந்து இன்னைக்கு வேலட்ல கிரிப்டோ 25 அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீக்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இந்த INR எப்படி நம்ம வந்து பேவுட்டை கொடுக்குறோமோ, ஒன்ஸ் நெக்ஸ்ட் வந்து இது அப்டேட் ஆச்சுன்னா அப்படியே ரூபியா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதே மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் வந்து வரப்போகுது. அப்போ லோக்கல்ல பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கேஷ் 25, ஏன் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் இந்த தெட்டர் USDT. ஸோ அது ரெண்டுமே வந்து நமக்கு இந்த ஸ்பீட் கேஷ் வந்து உருவாக்கி அப்டேட் என்ற இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி ஒரே ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் மட்டும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து வெல்கம் பண்ணுவோம் லீடர்ஸை. ஒரே நிமிஷம். வெல்கம் டு Y2Y மேட்ரிக்ஸ், பூஸ்ட் யுவர் விட்டமின் எம். வாரன் பஃபட் என்ன சொல்றாருன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் வருமானம் தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கலனா சாகும் வரை உழைத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம சேனலுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம சேனலுக்கு வர எல்லாரும் அவங்களுடைய அடுத்த கட்ட பொருளாதாரத்தை நோக்கி போறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான். நம்ம சேனல்ல பார்க்க போற ஆப் மற்றும் வெப்சைட் எல்லாமே ஆத்தரைஸ்டு பண்ண ஆப்பும் சென்ட்ரலைஸ்டு பண்ண காயின்ஸ் பத்தி மட்டும்தான் பார்ப்போம். நம்ம சேனல்ல ஃபேக் ஆப் பத்தியோ ஃபேக் வெப்சைட் பத்தியோ போட மாட்டோம். நான் உங்கள் யுவராஜ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல USDT அப்படின்ற கிரிப்டோ கரன்சியை பத்தி பார்க்க போறோம். USDT டெதர் காயின், ஸ்டேபிள் காயின் அப்படின்ட்டு இதுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. இந்த USDT எதுக்கு, இதை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ண முடியும், இதோட யூசேஜ் என்னன்றதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். இந்த USDT காயின் 2020 டிசம்பர்ல டாப் 4th பிளேஸ பிடிச்சிச்சு. பிட்காயின், எத்திரியம், ரிப்பலுக்கு அடுத்த வரிசையா USDT 4th பிளேஸ்ல இருந்திருக்கு. டெதர் USDT, டெதர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இணைக்கிறது, ஒன்னோட ஒன்னு சேர்க்கிறது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். அப்ப இந்த டெதர் காயின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எல்லா கிரிப்டோ கரன்சியும் ஒன்றிணைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதாவது ஒரு அமெரிக்கன் டாலர் ஈக்குவல் டு ஒரு டெதர் காயின், ஒரு USDT அப்படின்னு அவங்க வரையறுக்கிறாங்க. இந்த டெதர் காயினுடைய வேல்யூ எப்பயுமே அமெரிக்கன் டாலரை பேஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா ஒரு டெதர் ஈக்குவல் டு ஒரு அமெரிக்கன் டாலர். மற்ற எல்லா காயினுக்கும் வாலிட்டாலிட்டி இருக்கு. காயின் மேலே ஏறும், இறங்கும், ஃபிளக்சுவேட் ஆகும், பீக்ல போகும், பம்ப் ஆகும், டம்ப் ஆகும். ஆனா இந்த ஸ்டேபிள் காயினை பொறுத்த வரைக்கும், இந்த டெதர் காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு அமெரிக்கன் டாலருக்கு இணையான மதிப்பு மட்டும்தான் எப்பயுமே வச்சுட்டு இருக்கும். அதனாலதான் இதை ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய பிரைஸ் எந்த விதமான வேரியேஷனும் இல்லாம வித் லிட்டில் வாலிட்டாலிட்டியோட அதே இடத்துல தான் இருக்கும். நீங்க ட்ரேடிங் பண்றீங்க, இல்ல ஒரு கிரிப்டோ கரன்சி இன்னொரு கிரிப்டோ கரன்சியா மாத்துறீங்கன்னா கூட இந்த டெதர் காயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வச்சிருக்க ஒரு கிரிப்டோ கரன்சியை இன்னொரு கிரிப்டோ கரன்சியா எல்லா காயின்லயும் மாற்ற முடியாது. ஆனா டெதர் யூஸ் பண்ணி நீங்க எந்த விதமான கிரிப்டோ கரன்சியாவும் மாத்தலாம், எந்த கிரிப்டோ கரன்சியா நீங்க டெதராகவும் மாத்தலாம். நீங்க ட்ரேடிங் பண்ணணும்னா கூட எல்லா நாட்டுடைய ஃபியட் காயின்ஸையும் ட்ரேடிங்ல எடுத்துக்க முடியாது. நீங்க ஃபியட் காயினை கொடுத்துட்டு கிரிப்டோ கரன்சியாவும் வாங்க முடியாது.
ஆனா டெதரை நீங்க எல்லா கிரிப்டோ கரன்சியை பை பண்றதுக்கும் வச்சுக்கலாம். நீங்க வச்சிருக்க ஃபியட் கரன்சியை கொடுத்துட்டு ஈஸியா டெதர் கரன்சியை வாங்கலாம். நீங்க டெதர் கரன்சியை வாங்கினதுக்கு அப்புறம் அதை வச்சுட்டு நீங்க என்ன விதமான கிரிப்டோ கரன்சியாவை வாங்கிக்கலாம், என்ன விதமான கிரிப்டோ கரன்சி வாங்கினாலும் நீங்க ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஃபியட் கரன்சி அப்படின்னா கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட கரன்சி. டாலர், யூரோ, யென், ருபீஸ், டினார் இதெல்லாம் தான் ஃபியட் கரன்சி. இந்த ஃபியட் கரன்சி யூஸ் பண்ணி நீங்க யூஎஸ்டிடியா ஈஸியா மாத்திக்கலாம். யூஎஸ்டிடியை வச்சுட்டு தான் உங்களால ட்ரேடிங்கும் பண்ண முடியும். ஏன்னா எல்லா கரன்சி கூடயும் ஒத்து போற ஒரு கரன்சினா இந்த யூஎஸ்டிடி மட்டும்தான். உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்டு அவர் வச்சிருக்க ஃபியட் கரன்சியை உங்ககிட்ட கொடுத்து கிரிப்டோ கரன்சியா மாத்த சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கரன்சிக்கு ட்ரானா மாத்தினீங்கன்னா அதோட வேல்யூ நாளைக்கும் குறையலாம், இல்ல நாளன்னைக்கு ஏறியும் இருக்கலாம். அதுல பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க சென்ட் பண்ணும்போது கூடவோ இல்லைன்னா குறைச்சலாவோ தான் நீங்க அதை சென்ட் பண்ணுவீங்க. ஆனா இந்த யூஎஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் நீங்க வச்சிருக்க ஃபியட் மணிக்கு யூஎஸ்டிடியா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் அதோட மதிப்பு மாறாது. நீங்க ட்ரேடிங் பண்ணும்போது ஒவ்வொரு கரன்சிக்கும் யூஎஸ்டிடியை கொடுத்து தான் அந்த கரன்சியை வாங்குவீங்க, விற்பீங்க, வேற கரன்சியா மாத்துவீங்க. எல்லா எக்ஸ்சேஞ்சும் ஃபியட் கரன்சி அனுமதிக்கிறது இல்லை. நீங்க வச்சிருக்க ருபீஸையோ டாலர்ஸையோ அவங்க டைரக்டா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இன்வால்வ் ஆக விட மாட்டாங்க. நீங்க அதை ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிட்ட கொடுத்து யூஎஸ்டிடியா மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் உங்களால ட்ரேடிங் பண்ண முடியும். இதுதான் டெதர் கரன்சியோட இம்பார்ட்டன்ட். ஒரு டெதர் ஈக்குவல் டு ஒரு அமெரிக்கன் டாலர். இதை கனெக்ட் பண்றதுக்கு கொண்டு வந்த ஒரு கரன்சி தான் யூஎஸ்டிடி ஸ்டேபிள் காயின். உங்களுடைய பேராதரவிற்கு மிகவும் நன்றி. எஸ் சார், தேங்க்யூ. ஸோ என்ன அப்படின்னா, அப்போ உலக அளவுல வந்து ஒரு பெஸ்ட் ஒரு காயினா இருக்கிறது வந்துட்டு யூஎஸ்டிடி. இதை வச்சுதான் இன்னைக்கு பிட்காயினே நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா பிட்காயினை வந்து வாங்குறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு யூஎஸ்டிடியில தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிரிப்டோ 25 அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்கோம். இதோட அப்டேட் இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பீட் கேஸ்ட் இருந்து கேஷ் 25க்கு நம்ம ஒரே லைன்ல வந்திருக்கோம். அதாவது 2 ப்ராஜெக்ட் இருந்ததுனால இன்னைக்கு ஒரே இதுவா நம்ம வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்திருக்கோம். 2050 ரூபாயில இருந்து 1300 ரூபாய்க்கு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதே அப்டேட் நமக்கு வந்து கிரிப்டோ கரன்சில நம்மளுடைய கிரிப்டோ 25ல நம்ம கிடைக்க போகுது. இது எங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல மட்டும்தான். கோயம்புத்தூர் ட்ரைனிங்க யாரெல்லாம் வந்து அசம்பிள் ஆகுறீங்களோ அவங்க லைஃப் ஸ்டைல் 100% மாறும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இம்மிடியட்டா யாரெல்லாம் வந்து 500 கொடுத்து உங்களுடைய சீட்டை புக் பண்றீங்களோ அவ்வளவும் உங்களுடைய ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் வந்து அங்க வந்து கிடைக்கும். இந்த 500 எதுக்காக அப்படின்னா நம்ம ஒன் டே ப்ரோக்ராம் அது வித் லஞ்சோட நம்ம வந்து பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் அப்படின்னு எடுக்கும்போதே ஹால் எடுக்கும்போதே நம்ம வந்து 1000 rupees தான் நம்ம எல்லா இடத்துலயும் கலெக்ட் பண்ண முடியும். பட் நமக்காக பீப்புளை வந்து ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது, நம்ம வேற வழியில நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ராமலிங்கம் சாரும் சங்கர் சாரும் எல்லாம் டிசைட் பண்ணி 500 மட்டும் நம்ம வந்து கொடுப்போம். மீதி வந்து நம்ம 500 வந்து சிஸ்டத்துல இருந்து நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு முடிவு வந்து எடுத்து இன்னைக்கு 4 பேரு கொடுத்திருந்தா மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு கேஷ் 25 அண்ட் கிரிப்டோ 25 நம்பி யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியணும், அவங்க ஃபியூச்சர் இதுதான் அப்படின்றது புரியணும் அப்படின்றதுக்காக நீங்க மட்டும் வந்தா கூட போதும், வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிசினஸ் பெரிய அளவுல வளர்க்கறதுக்கு உண்டான எல்லா நம்பிக்கையும் நீங்க அங்க வந்து மறுபடியும் எடுத்துட்டே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர் வந்து அங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்க நம்ம ட்ரைனிங் பண்ணது, நம்ம பிஓபி பண்ணது, நம்ம மீட்டிங் அட்மின் மீட்டிங் எல்லாம் வந்துட்டு சேர்ந்து பண்ணது அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் கோயம்புத்தூருக்கு வரீங்களோ எக்ஸ்ட்ரானரி நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க வந்து நீங்க லைவா வந்து பார்க்க போறீங்க. சங்கர் சார் வந்து டே 1ல இருந்து என்ன நடந்தது அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிரிப்டோ 25 அண்ட் கேஷ் 25 அந்த கரு உருவானதுல இருந்து அடுத்து என்ன இது நடக்க போகுது அப்படின்ற வரைக்கும் அவர் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த அப்டேட் வந்து எல்லாமே என்ன பீப்புளுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நம்ம வந்து அங்க வந்து ஷோ பண்ணி பார்க்க போறோம். அது வந்து நீங்க எல்லாருமே வந்து இது பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல 87 பேர் இருக்கோம்.
இதுல யாரெல்லாம் கோயம்புத்தூர் ட்ரைனிங்க்கு 500 rupees உங்களுடைய சீட்டிங் கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். 87 பேர் இருக்கும். எத்தனை பேர் இதுல வந்துட்டு சார் என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது சார். ஓகே ஓகே சார். ஏன்னா செல்ஃபா எல்லாரும் வந்து ஓபன் பண்ணிக்கலாம், அப்படிதான் வச்சிருக்கேன். இன்னும் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. இதுதான் நம்ம கவனம் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல நீங்க கவனிக்கிறது மட்டுமே நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இல்லைன்னா உங்களுக்கே தெரியாம போயிடும். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு செந்தில்குமார் சாரை வந்து நான் வெல்கம் பண்றேன். அடுத்து வந்து நம்ம பிஓபியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். உங்களுடைய டீம் பீப்புளை இமிடியேட்டா நீங்க வந்து கூப்பிட்டு வரீங்களா அப்படின்றத அவங்கள நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. குட் மார்னிங் சார். எஸ் சார். வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. கிரிப்டோ 25 மற்றும் கேஷ் 25 ரொம்ப ஒரு நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு சின்ன வீடியோ போட்டாங்க பாபு சார் யூஎஸ்டிடியை பத்தி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிட்காயின் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக 98,000 99,000 டாலர் மதிப்புள்ள பிட்காயினாக மாறிக்கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் ஒருவேளை இன்றோ நாளைக்கோ அது $1,00,000 கடந்து சாதனை படைக்க உள்ளது. பிட்காயின் மட்டுமல்ல, பிட்காயின் சார்ந்த அல்லது ஆல்ட்காயின் சொல்வார்கள். இத்திரியம், எக்ஸ்ஆர்பி, ட்ரான், பிஎன்பி, இப்ப வந்து காயின், இப்படி நிறைய காயின்கள். வாய்ஸ் கொஞ்சம் எரர் வர மாதிரி இருக்கு சார், கொஞ்சம் பார்த்து. இப்ப கரெக்டா இருக்கா? இப்போ ஓகே சார். அப்போ எல்லா கிரிப்டோ கரன்சிகளையும் உலக சரித்திரத்தையே மாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஸோ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்திய அரசாங்கம் பண பரிவர்த்தனையை முழுமையா ஸ்டாப் பண்ண கூட செய்யலாம். ஏன்னா அவங்க சொல்றது இனிமேல் கேஷ் டெபாசிட் வந்து குறைக்க வேண்டும், கேஷ் உபயோகத்தை குறைக்க வேண்டும். ஈரூபி என்று சொல்லுகிற டிஜிட்டல் கரன்சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ புது நோட்டு அச்சடிக்கிறதையே ஸ்டாப் பண்ண போறாங்களாம். அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல பிளாக் செயின் டெக்னாலஜி ஈரூபி என்ற இந்த கரன்சிகள் ஒருபுறம் மும்முரமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா G20 நாடுகள் இருக்கு இல்லைங்களா, அதாவது முதலாம் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா போன்ற ஆல்ரெடி வளர்ச்சி அடைந்த நாடுகள், அடுத்த கட்ட வளர்ச்சி அடையக்கூடிய 2ஆம் கட்ட நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு காயின் உருவாக்க போறாங்க. இப்படி உலகம் முழுவதும் இந்த கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி என்ற ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சமயத்துல நம்ம எல்லார் கையிலையும் இந்த கிரிப்டோ 25 மூலம் யூஎஸ்டிடி வந்து அடைவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா பிட்காயின் $99,000 நம்பர் 1 முதலிடம் அதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு உலகத்துல அதிகமா பயன்படுத்தப்படுகிற கிரிப்டோ கரன்சி என்று சொன்னால் அது யூஎஸ்டிடி மட்டுமே. ஏன்னா
அதனுடைய டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எந்த கரன்சியை வாங்குறதா இருந்தாலும் யூஎஸ்டியை வாங்கி தான் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா நாணயங்களும் யூஎஸ்டியை சார்ந்து இருக்கிறது. அப்ப அந்த யூஎஸ்டியை நேரடியா நம்ம கையில பெறக்கூடிய வாய்ப்பு, அதுவும் அன்லிமிட்டடா அற்புதமா பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதை நாம விட்டுவிட்டா, அதாவது பிட்காயின் $1,00,000 ஆச்சுன்னா அதை பத்தி யாரும் யோசிக்கவே முடியாது இல்லையா, வாங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த கிரிப்டோ 25ல யார் செயல் பண்றாங்களோ, எவ்வளவுப்பா பிட்காயின், 1,00,000 கொடு, 2,00,000 கொடு, 1,50,000 கொடு, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு கிரிப்டோ 25ல நமக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை நம்ம பயன்படுத்தி கொண்டா எவ்வளவு பெரிய வாய்ப்பு. நீங்க எந்த காயின் எங்க போனாலும் கவலை இல்லை, எல்லாம் இங்க வந்தா நம்ம கையை தேடி. ஏன், எதையா வேண்டும், எந்த காயின்ஸ் வேணாலும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யூனிவர்சிட்டி மூலமா நமக்கு இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு விழிப்புணர்வை எல்லாருக்கும் கொடுங்க. இன்னைக்கு மக்கள் நிறைய ப்ராஜெக்ட் இது அது இது எங்கெங்கயோ ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா அப்படி எந்த விதமான கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாம எளிமையான முறையில வெறும் 30 யூஎஸ்டிலேயே நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு. இன்னும் சில பேர் சார் அப்டேட் வரட்டும் பார்த்துக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. நண்பர்களே, அப்டேட் வரப்போவது நிச்சயம். அது அடிஷனல். இந்த $30 குறைவாக எதுவும் வரப்போறது இல்லை. இந்த $30 யூஎஸ்டி பிளானை தாண்டியும் அது வரப்போறது இல்லை. வரப்போற அப்டேட் யாருக்கு உபயோகமா இருக்க போகுதோ, இப்ப இந்த 25 லெவல் பிளானை ஸ்ட்ராங் பண்ணி ஒரு குழுவை உருவாக்குனவங்களுக்கு தான் உபயோகமாக இருக்க போகுதே தவிர, இன்னைக்கு யாரு இந்த கிரிப்டோ 25 செய்யாம அப்டேட்டுக்காக காத்து இருக்கிறீங்களோ, நீங்க எல்லாருமே வருத்தப்பட போறீங்க. ஐயோ, ஏன் சார் இது முதல்ல சொல்லல, அப்டேட் அப்படின்னு சொன்னதுனால நான் பண்ணாம வெயிட் பண்ணிருந்தேன். உங்களை யாராவது வெயிட் பண்ண சொன்னாங்களா? யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. சீக்கிரமா பண்ணுங்கன்னா பல முறை சங்கர் சார் சொல்லியிருக்கார். அப்ப அதனால தயவு செய்து யாரும் அப்டேட்டுக்காக காத்து இருக்காம ஒரு குறிப்பிட்ட அளவு, முக்கியமா இந்த நவம்பர் டிசம்பர் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கிரிப்டோவில் ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய சமயம். மக்கள் பாத்தீங்கன்னா அலைமோதி கொண்டிருக்கிறாங்க. எங்க போறோம், அது வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அங்க போலாமா, இங்க போலாமான்னு ஒரு பித்து பிடிச்ச நிலைமையில மக்கள் இருக்கக்கூடிய சமயம். சொல்ல போனா தூண்டில போட்டு நம்ம மீனுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தூண்டில் இருக்குதுன்னு சொன்னாலே மீன் நிறைய மாட்டுற மாதிரி, மக்கள் இது சரியான வழி என்று சொன்னா குவியறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த ஒரு வாய்ப்பை நாம பயன்படுத்தலைன்னா நாம என்ன சொல்றது? நண்பர்களே, இதை புரிந்து கொண்டு தயவு செய்து எல்லாரும் செயல்படுவோம். அதை பற்றி அழகா அற்புதமான திட்ட விளக்கம் நமக்கு காத்து இருக்குது. புரிந்து கொள்ளுங்க, ஆரம்பிங்க. இந்த கிரிப்டோ 25, கேஷ் 25 அதை செய்யுங்க. அதோட கூட கிரிப்டோ 25யும், ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிரிப்டோன்னு அங்க எங்கன்னு ஓடி ஏமாந்து போய் கடைசியில வெறுத்து போன பிறகு நீங்க போய் அவங்களுக்கு, ஐயா கிரிப்டோ 25 35 லெவல் பிளான் $30, அட போயா, இது மாதிரி நம்பி 10-15 கம்பெனில போட்டு இனிமே கிரிப்டோவே வேணாம் அப்படின்னு ஃபெடப் ஆயிட்டுன்னு நினைப்பான். அப்போ சரியான மக்களுக்கு சரியான நேரத்துல சரியானதை நம்ம கொண்டு போகாவிட்டால் நாம தான் தவறு செய்தவர்களாக மாறிவிடுவோம். அப்படி இல்லாதபடி மக்களை புரிய வைத்து மிகப்பெரிய அளவில் ஜெயிப்போம் என்று சொல்லி, அதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு, இன்னும் மிகப்பெரிய பயிற்சி விழிப்புணர்வு முகாம், பயிற்சி முகாம் மட்டுமல்ல, விழிப்புணர்வு முகாம் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல காத்து இருக்குது. இதை பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாருமே நம்முடைய குழுவோடு கூட மிகப்பெரிய அளவில் ஜெயிப்போம்னு சொல்லி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய டீம்ல இருந்து சென்னையில இருந்தோம், சேலத்துல இருந்தோம், இன்னும் 2-3 இடத்துல, திருச்சி போன்ற மணப்பாறை போன்ற இடத்துல இருந்தோம். ஒரு அழகான டீம் கோயம்புத்தூர்ல கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அப்போ நீங்க எல்லாரும் கூட அதை பயன்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய பலனா இருக்கும். முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அனைவரும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எக்ஸலண்ட் பதிவு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம கிரிப்டோ 25 பிரசன்டேஷன் நம்ம கேட்க போறோம்.
ஸோ ப்ளீஸ் நீங்க யாருக்காவது வந்து சொல்லியிருந்தீங்க நியூ பீப்புளுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு முறை அவங்க வந்திருக்காங்களான்னு பாத்துங்க. அப்படி இல்லைன்னா கால் பண்ணி இன்வைட் பண்ணிடுங்க. வெல்கம் குமார் மாணிக்கம் சார். வெல்கம் சார். சார் நான் பேசுறது அடிபல இருக்குங்களா சார்? கிளியரா இருக்கு சார். ஓகே. வருங்கால நிகழ்கால கோடீஸ்வர கொடைவள்ளல் அனைவருக்கும் இனிய எனது இனிய எனது இனிய எனது இனிய விரும்பம் ஒரு தெரிவிச்சுக்கிறது உங்கள் குமார் மாணிக்கம், மயிலாடுதுறை. வெரி குட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு 101க்கு வந்திருக்கு. 101. 100 வந்து போலீஸுக்கு, 100 வந்து ஃபயர் சர்வீஸ், 101 ஃபயர் சர்வீஸுக்கு. இப்பதான் தீ பிடிச்சி எரிய போகுது. நம்ம எந்த அளவுக்கு தீ பிடிச்சி எறியது வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து அனுப்பாங்க. ஆனா நம்ம கேஷ் 25 கிரிப்டோ 25 இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வேலை பூம் ஆகிறதுக்கு 101 நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பர்ல ஆரம்பிச்சது. நன்றி, வணக்கம். இப்போ இதுல வந்து புதுசா வந்தவங்க யாருன்னு ஹேண்ட் ரைட் பண்ண முடியுங்களா சார்? புதுசா வரவங்க வந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைட் பண்ணுங்க பார்ப்போம். நியூவா இப்பதான் ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து கிரிப்டோ 25 கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன், என்னை வந்து இந்த லீடர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாம் புதுசு பழைய நபர்களா, புது ஏற்கனவே இருக்கிற தலைவர்களா, புதுசா வந்திருக்கிறவங்களாம் கொஞ்சம் பாக்குறதுக்காக நான் கேட்கிறேன். கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். புது நபர்கள் வரலாறு போல தெரியுது. 103 104 பரவாயில்ல, அது ரைஸ் ஆகிட்டு போயிட்டு. வணக்கம். இது வந்து நம்ம ஒரு பயிற்சி பற்றிய எடுத்துக்கலாம். ஈருபி அப்படின்னு சொல்லி பாபு சார் சொன்னாங்க. இப்ப ஆல்ரெடி கனரா பேங்க்ல எனக்கு 4 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கனரா பேங்க்ல ஒரு 6 months பேக்கே நான் அந்த ஈருபி வாங்கிட்டேன். எப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட் வந்து அந்த ஓபன் பண்ணி அதுல வந்து ஈருபியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா வரைக்கும் தான் அதுல இருக்கு. 1000 2000 ரூபாய் அதுல இல்ல. ஈருபி டிரான்சாக்ஷன் எதுக்கு அதை கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ சாதாரணமா கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சின்ன சின்ன கடைகள் எல்லாம் போயிட்டு 5 ரூபா ஜாமான் வாங்குவாங்க, 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 100 ரூபா 50 ரூபா 25 ரூபா 75 ரூபா இப்படி வாங்குவாங்க. அப்போ ஈருபிய ஒரிஜினல் அமௌண்ட்டை ஈருபிய மாத்தி நம்ம செலவு பண்றதுக்காக அந்த இதை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நான் அதை வாங்கிட்டேன். நான் அதை போல வாங்கிட்டு நான் ப்ராஸ்பெக்ட் பாக்குறதுக்காக அது திருக்கடையூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க வந்து டீ சாப்பிட்டு கடையில பார்க்கும்போது அந்த QR கோடு வச்சிருந்தாங்க. இந்த ஈருபி ஃபர்ஸ்ட் முறையா டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நான் வந்து இப்போ ஒரு 3 to 4 months பிஃபோர் 3 months முன்னாடி சொல்றேன். அப்ப அந்த ஈருபியை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம தான் பேங்க்ல கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஜிபேல அனுப்புறது போலதான், ஜிபே போன்பே இதுல அனுப்புறது மாதிரி அதை ஸ்கேன் பண்ணிட்டு அனுப்பினோடனே அமௌண்ட் போயிடுச்சு. அப்போ நம்ம செலவு பண்றதுக்கு ஜிபே போன்பே பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஏற்கனவே பேங்க்ல சொல்லிட்டாங்க. அது மாதிரி நீங்க சார் நீங்க ஜிபே போன்பே பயன்படுத்தினீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டோம், நீங்க நேரடி ஜிபே கான்டாக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதுல நீங்க அனுப்பும் பொழுது உங்களுக்கு 100% பேங்க் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பாபு சார் சொன்னதை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் நடைமுறைப்படுத்திட்டேன். இப்ப அது நடைமுறையில இருக்குது. என்ன சொல்ல போனா வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து எனக்கு தெரிஞ்சு 500 ரூபா 200 ரூபா கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது இப்போதைக்கு ஏன்னா 100 ரூபா காசே இப்ப வந்துருச்சு. 100 ரூபாயில வந்து காயின் போட்டுட்டாங்க. அப்ப அந்த காயின்ஸ் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. இனிமே வந்து நோட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நடைமுறை. அடுத்து வந்து இப்ப கிரிப்டோல பாத்தீங்கன்னாக்கா கிரிப்டோலையும் அதே தான். இதுல என்ன ஒரு மாற்றங்கள் இந்தியாவில் செய்யறாங்களோ அதே போலதான் இப்ப கிரிப்டோங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ அதை நம்ம பயன்படுத்தியே ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு காலத்துல வந்து பண்ட மாற்று முறை பண்ணாங்க, அப்புறம் வந்து ஓட்ட காசு வந்துச்சு, அப்புறம் வந்து அதாவது ராஜாக்கள் காலத்துல இருந்து நம்ம வந்து பணத்தை பரிமாற்றம் பண்றதுக்கு பல வழிகளை கையாண்டிருக்கிறாங்க. அதுல வந்து இப்போதைக்கு இருக்கிறது வந்து கிரிப்டோ தாங்கிறது மறுக்க முடியாத உண்மை.
ஸோ இப்போ இந்த கிரிப்டோ முக்கியத்துவத்தை பத்தி செந்தில் சார் முழுமையா சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் 200 பேர், 250 பேர், 300 பேர், 450, 500, 600 எல்லாம் வந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து 100 பேரை வந்து இட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல கொஞ்சம் இது வந்திருக்கக்கூடிய 106 பேர் இருக்கீங்க, கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா கிரிப்டோவை தான் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கும் பொழுது இதுல வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமா இருந்ததுதான் நம்ம வந்து அதிகமா சொல்லணும். இப்ப 100 பேர் இருக்கோம், 107 பேர் இருக்கோம், ஆளுக்கு 2 பேர்ட்ட சொன்னாலே 321 பேர் வந்துருவாங்க. அப்போ 321 பேரும் ஆளுக்கு ஒரு ஆள் கொடுத்தாலே, யாரு 2 பேரும் கொடுத்தாலே என்னாச்சு, எங்கேயோ போயிட்டு இருக்கும். அப்போ இனிமே இந்த எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு என்னுடைய வேண்டுதலை எல்லாத்துக்கும் முன்னாடி கோரிக்கை வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம கிரிப்டோ என்பது வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணுன்னு சொன்னேன். இப்போ எல்லாரும் வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஜி.கே. சாமி வந்து நமக்கு மருந்து இல்லா மருத்துவம் சொன்னாங்க. அந்த மருந்து இல்லா மருத்துவம் சொல்லும்போது படுத்துக்கிட்டு கேட்பாங்க, தூங்கிக்கிட்டு கேட்பாங்க, வேலை பார்த்துக்கிட்டு கேட்பாங்க. ஆனா யோகாங்கிறது அப்படி கிடையாது. எந்திரிச்ச உடனே தமிழ்ச்செல்வன் சார் வந்து சொல்றாரு, யோகா வந்து நீங்க வந்து கேட்கும் பொழுது யோகா செய்யணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா யோகால நிறைய இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஓஷன் மாதிரி. அதை எல்லாரையும் ஒரு 50-30 நிமிஷத்துல சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. சோ இப்போ இதுல என்னன்னா எல்லாருமே வந்து காலைல எந்திரிச்சு அந்த 5 மணிக்கு முன்னாடியே பல்லு விளக்கி மூஞ்சி முதலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காந்துட்டோம்னா குமார் மணிக்கம் சார், ஓகே. குமார் சார், நீங்க ஆரோக்கியசாமி சாரை வெல்கம் பண்ணிடுங்க. டைம் சொல்லிடுறேன். கொஞ்சம் நம்ம டைம் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே சார், ஓகே. சோ இப்போ இந்த இதுல எதுக்கு அதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, முழுமையா நம்ம கவனமா அந்த வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்கறதுக்கு எல்லாருமே பிரிஸ்கா இருப்போங்கிறது நான் சொல்ல வந்தேன். ஒண்ணு, இப்போ நமக்கு இந்த கிரிப்டோ 25 அப்படிங்கறத இந்த பிளானை பத்தி எடுக்கிறதுக்காக சார் வந்து ஆரோக்கியசாமி சார் வந்து பிளான் கொடுக்கறதுக்கு வராங்க. அவங்க பத்தி சொல்லணும்னா ஒரு கல்வியாளர், ஒரு நல்ல ஒரு மனித நேயம் உள்ளவங்க, நல்ல அதாவது இந்திய காசுல கேஷ் 25ல வந்து எல்லாரும் பணம் வருமானம் சம்பாதிக்கணுங்கிறத தாண்டி உலக அளவுல வந்து கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு நாணயம், மெயின்லீர் நாணயத்தை சம்பாதிக்கணும். எல்லாரும் வந்து இதுல வந்து வருமானம் வாங்கி வளர்ச்சி அடைஞ்சு எல்லாருமே நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். நல்ல வசதி வாய்ப்புகளோட கார், வீடு, பங்களா இந்த போல வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாம அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து இந்தியன் மணியா மட்டும் இல்லாம கிரிப்டோ அக்கௌண்டா சேஃப் வாலெட்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சு நமக்கு மேல இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் செய்யணுங்கிறதோட நமக்கு இந்த பிளானை சொல்ல வர்றாங்க. இருக்கக்கூடிய 108 பேரையும் இந்த நிகழ்ச்சி வந்து கேட்கறதுக்கு வந்து உங்களை எல்லாம் வருகை வரவேற்று ஆரோக்கியசாமி சார் வந்து இந்த கிரிப்டோ 25 சொல்றதுக்காக வேண்டி விரும்பி அழைக்கிறேன் சார். சார் ஆரோக்கியசாமி சார் வந்து இந்த நீங்க வந்து இந்த நம்ம வந்திருக்கக்கூடிய 106 பேருக்கு இந்த கிரிப்டோ 25 சொல்றதுக்கு அழைக்கிறேன் சார். நன்றி சார், வணக்கம் சார். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். கேக்குதா சார்? கிளியரா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். ஆடிபிளா இருக்கா? ஓகே. ஆடிபிள். ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? தெரியுது சார். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கிளியரா இருக்கு சார், தெரியுது. வாழ்த்துக்கள். வந்திருக்கிற அதிகாலையில் இங்க வந்திருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் ஆரோக்கியசாமி, காரைக்குடி. இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த எனது நண்பர் அழகேசனுக்கும் இந்த திட்டத்தின் நுணுக்கங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற நம்முடைய மூப்பர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான திட்டத்தை பற்றி என்னால் முடிந்த அளவு விளக்க நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு காலையில எந்திரிச்சு வந்து உட்கார்ந்ததுல இருந்து நம்முடைய நரம்புகள் எல்லாம் உடைக்கிற அளவுக்கு சில புதிய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருச்சு. தமிழ்ச்செல்வன் சார் அழகா முத்திரையை பத்தி சொன்னார். நம்ம எல்லாம் கூடிய சீக்கிரம் சமுதாயத்துல ஒரு முத்திரை பதித்த மனிதர்களாக மாறப்போறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த முத்திரை வழியாக இந்த யோகாவை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். வருங்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி அழகா சொன்னாங்க. சோ இன்னைக்கு ஆரம்பமே கொஞ்சம் களை கட்டி எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத விட
யார் யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இங்க வந்து ஒரு தேடலோட நம்ம கூடியிருக்கிறோம். அதிகாலையில விரைவாக எழுந்து காலைக்கிழமைகளை முடித்து விட்டு நம்முடைய உடல் நலனை பேணுவதற்கான ஒரு திட்டம், அதை நம்ம பார்த்துட்டு காலையில ஒரு அருமையான திட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கோம். உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் ஏன் என்று சார் உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். குமார் மாணிக்கம் சார், உங்களுக்கு சார் கேக்குதா சார்? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ இருக்கு. ஆரோக்கியம் சாருக்கு வந்து கொஞ்சம் கட்டாய் வருது சார். அதுதான் சார், கொஞ்சம் சார் பாருங்க. கொஞ்சம் நீங்க நல்ல கட் ஆயிருச்சு. ஓகே சார், ஓகே சார். இப்ப கேக்குதா சார்? இருக்கு. ஓகே சார், ஓகே சார், கேக்குது. ஓகே சார், ஓகே சார். ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க ஏன் சார். நம்ம இங்க சொல்லுங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சரி. ஏன்னா நம்ம தினமும் பிளான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுதான் உண்மை அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு காட்டுல ஒரு நரி ரொம்ப பசியோட இருந்துச்சான். ரொம்ப பசியோட இருந்தப்ப என்ன ஒண்ணும் கிடைக்கல அதுக்கு சாப்பிட்டது. அந்த நேரத்துல ஒரு அழகான, ரொம்ப புஷ்டியான ஒரு முயல் குட்டி, ரொம்ப அழகா பாக்குறதுக்கே அழகா இருக்கும். நமக்கு சார் மறுபடியும் கட் ஆகுது சார். நான் வெளியே ஜன்னலுக்கு ஓரமா தான் சார் உட்காந்துருக்கேன். இப்போ கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது சார். இப்ப சார் கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஓகே சார். அப்ப அந்த முயலை தேடி ஓடிக்கிட்டு இருக்கப்ப அந்த முயல் ஒரு அழகான ஒரு புதருக்குள்ள போய் உள்ள உட்காந்துருச்சு. அந்த நரியால அந்த முயலை பிடிக்க முடியல. ஆனா அந்த புதரை விட்டு அந்த முயல் வெளியில போக முடியாது அப்படிங்கிறதுனால அந்த நரி பக்கத்திலே இருந்து எப்போ வரும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருக்கு. ஆனா மறுபடியும் கட் ஆகுது சார். சார் உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். வாய்ஸ் பிரேக் ஆகி வருது, கொஞ்சம் பாத்துங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த நரிகள்லாம் எதுக்காக நம்ம ஆரோக்கியசாமி சார், நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு சார் உங்களுக்கு. செந்தில் சார். எஸ் சார். புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் நம்ம இருக்கோம். ஆரோக்கியசாமி சார், சார் சார் உங்க வாய்ஸ் இது வரைக்கும் கேட்கவே இல்லை சார். நடுவுல ஃபுல்லா பிரேக் ஆகுது, சுத்தமாவே கேட்கல. ஓபனா தான் சார், வெளியில தான் நிக்குது. ஜன்னல் சொல்றது ஓரமா தான் புரியுது. வச்சிருக்கேன். ஓகே கேக்குதா சார்? சார் இப்ப கேக்குதா? பட் நடுவுல வந்து கட் ஆகுது சார். உங்களுடைய நெட்வொர்க் வந்து ஸ்டேபிளா இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க சார், நான் ஒரு ஜன்னல் ஓரமா தான் வச்சிருக்கேன். இப்ப நல்லா இருக்கா? இப்ப கேக்குது சார், பட் ரன்னிங்ல வந்து ஸ்டாப் ஆயிடுது. சரிங்க சார், சரிங்க சார். அப்ப இந்த காட்டுக்குள்ள சுருக்கமா முடிச்சாரேன். இந்த காட்டுக்குள்ள போன அந்த முயலை தேடி போன அந்த நரி முயல் வரும்னு காத்துக்கிச்சு. அதுக்கு தெரியும் இங்க அழகான முயல் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற இந்த 120 பேருக்கும் இந்த கிரிப்டோ 25 கேஷ் 25ல மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோம். அதனாலதான் இங்க காலையில உட்கார்ந்துருக்கோம். இன்றைக்கு இந்த கேஷ் 25 கிரிப்டோ 25 அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு புதிய நபர்கிட்ட நம்ம சொல்றப்ப அவங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன? யார் இதை நடத்துறாங்க? யார் எம்டி? நிச்சயமான அந்த கேள்வி பொதுவா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் இது யாரு நடத்துறா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நல்லதே நடக்கும் அறக்கட்டளை.
இந்த அறக்கட்டளை என்ன செய்யுது? இந்த அறக்கட்டளை 3 விதமான காரியங்களை முன்னெடுத்து செய்யுது. முதல்ல ஆரோக்கிய விழிப்புணர்வு, மருந்தில்லா மருத்துவம், யோகா போன்ற நமக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கிற பல காரியங்களை நமக்கு சொல்லித் தருகிற ஒரு அறக்கட்டளை முன்னெடுக்கிற முதல் காரியம். இரண்டாவது, டிஎன்பிஎஸ்சி என்கிற அந்த தேர்வு ஆணையத்திற்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி இலவசமாக நம்ம கொடுக்க முயற்சி செய்திருக்கிறோம். அது ஒரு நல்ல ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். மூன்றாவதாக, பொருளாதாரத்துல வீழ்ந்து கிடக்கிற குடும்பங்களை தூக்கி நிறுத்துவதற்காக புதிய ப்ராஜெக்டுகளை உருவாக்கி எளிமையான முறையில அதை மக்களுக்கு கொடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அல்ல, மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த முனைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப யார் நடத்துறாங்கிற கேள்விக்கு நமக்கு விட கிடைச்சாச்சு. நல்லதே நடக்கும் அறக்கட்டளை. நம்மளுடைய வெப்சைட் டொமைன் கூட நல்லதாய் நடக்கும் .com. அப்ப மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு சிலர் முன் வந்து ஆரம்பித்த இந்த இயக்கம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இந்த கொண்டு செல்லுகிற இயக்கமாக மாறியிருக்கு. அதோடு கூட இந்த கிரிப்டோ 25 இந்த திட்டத்தின் வழியாக உலகம் முழுக்க இதை கொண்டு போறதற்கான திட்டத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இப்போ கிரிப்டோ 25 அப்படிங்கிறது உலகம் முழுக்க தேடலோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு விடையாக இருக்க போகிற காரியம்தான் இந்த கிரிப்டோ 25. இப்ப இந்த கிரிப்டோ 25 அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு காலையில இருந்து நம்ம கிரிப்டோ அப்படிங்கிறத பத்தி அதிகமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது காலத்தின் கட்டாயம். ஒவ்வொரு காலத்திலையும் இந்த உலக வரலாற்றுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்களா மாறி உலகத்துல முதல்ல ஒரு சக்கரம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மெக்கானிக்கல் ஃபீல்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து சக்கரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஆனா அந்த சக்கரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மக்கள் இதையும் கொண்டு செல்வதற்கு. அது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் அந்த சக்கரமே கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இந்த மாதிரி பல புரட்சிகளை இந்த உலகம் பார்த்திருக்கு. ஆனால் இன்றைக்கு பண பரிமாற்றத்தின் ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கிரிப்டோ. ஏன் கிரிப்டோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பேங்குக்கு நம்ம போய் பணத்தை ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு போனா கதவை சாத்திடும். டைம் லிமிட் அங்கே இருக்கு. ஆனா இங்க டைம் லிமிட் இல்லை. 24x7x365 24 மணி நேரமும், வாரத்துல 7 நாளும், வருஷத்துல 365 நாளும் அனுப்பலாம், பெற்றுக்கொள்ளலாம். பண பரிமாற்றத்தின் ஒரு புதிய பரிமாணம் தான் இந்த கிரிப்டோ. இது முழுக்க இன்டர்நெட்டை பேஸ் பண்ணிருக்கு. இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் போயிடுச்சு. அப்ப உலகத்தை ஒரே ஒரு கூரைக்குள்ளாக அடக்கி இன்னைக்கு மாற்றி காட்டி இருக்கிறது இந்த இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் புரோட்டோகால்ல தான் இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது இயங்குது. அதனால யாருக்கும் எவருக்கும் எந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கும், உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இதை அனுப்ப முடியும். குளோபல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முழுக்க டெக்னாலஜி பேஸ் பண்ணது. முன்னாடி பேங்க்ல எல்லாம் போனோம் அப்படின்னா பெரிய பெரிய லெட்ஜர் வச்சிருப்பாங்க, மிகப்பெரிய லெட்ஜரா இருக்கும். இந்த லெட்ஜரை தூக்கி போட்டு அந்த லெட்ஜரை மறுபடியும் மாத்தி இதை எடுத்து எழுதி அப்படிலாம் நிறைய இருக்கும். ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜி பேஸ்ல வந்துச்சு. இப்போ டீசென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ், யாரும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் நம்ம பார்த்துக்க முடியும், எங்கே இருந்து வேணாலும் பார்த்துக்க முடியும். முழுக்க பப்ளிக் லெட்ஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த விஷயங்கள்ல பார்த்தோம்னா இன்னைக்கு சில விஷயங்கள், சில கோப்புகள் காணாமல் போய்விட்டது அப்படின்லாம் இன்னைக்கு வந்து நிறைய சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல, சட்டசபையில, ரிசர்வ் பேங்க்ல, எல்லா இடத்துலையுமே கூட சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த டீசென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் யாரும் மாற்ற முடியாது, அழிக்க முடியாது, திருத்த முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து கிரிப்டோங்கிறத ஒரு கெட்ட வார்த்தையா இன்றைக்கு சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா தவறா புரிந்து கொள்வதும், தவறாக கையாள்வதும்,
தவறா அதை ப்ரொமோட் பண்ணதும் தான் இன்னைக்கு இது பிரச்சனை. ஆனால் பியர் டு பியர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மனிதருக்கும் மனிதருக்கும் இடையில தான். இங்க இடையில பேங்கோ இல்ல இறைத்தரர்களோ யாருமே கிடையாது. முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக் கேஷ், எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கேஷ். இப்ப இன்னைக்கு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு பேப்பர் கொடுக்கறதெல்லாம் இ பேப்பர் ஆகிட்டாங்க. இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரிசர்வ் பண்ணோம்னா நமக்கு பேப்பரே தேவையில்லை, எல்லாமே நம்ம செல்லுலேயே காமிச்சுக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது என்ன, ஒத்த வரியில சொல்லணும்னா இது ஒரு சொத்து, இது ஒரு காமடிட்டி பொருள், இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு மணி. ஸோ இவ்வளவு விஷயத்தையும் உள்ள இந்த கிரிப்டோ இன்றைக்கு உலகம் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிடுச்சு கிரிப்டோ. அப்போ ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிற இந்த கிரிப்டோவை நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக நம்ம கையில் எடுத்திருக்கோம். இதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு ஆக்டிவ் பிளானை ஒரு 30 USDT கொண்டு 25 லெவல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதா இங்க மிகப்பெரிய விஷயம். இன்னொன்னு கிரிப்டோ அப்படிங்கிறது இன்னைக்கு லட்சக்கணக்கான காயின் வந்துச்சு. அதுலயே நம்ம USDT தான் நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஏன்னா USDT என்பது மாறாது, அதிகமா விலை ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு காயின். அதை நம்ம ஏன்னா இந்த கிரிப்டோ காயினை வச்சு நம்ம சம்பாதிக்க போல, நம்ம வருமானம் பார்க்க போறது இல்லை. ஏன்னா இந்த கிரிப்டோ காயினை நம்ம கொடுக்கவும் வாங்கவும் மட்டுமே பயன்படுத்த போறோம். ஏன்னா நம்முடைய திட்டமே கொடையின் அடிப்படையில, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் நம்முடைய திட்டத்தின் நோக்கம். அப்ப இன்றைக்கு ஒருவருக்கு ஒரு சின்ன ஒரு 30 USDT அப்படிங்கிற இன்றைக்கு நம்முடைய இந்திய மதிப்புல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய். ஸோ இந்த ஒரு சிறிய தொகையை யாரோ ஒருவருக்கு கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அது எப்படி, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது வாய்ப்புகளால நிரம்பியது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம பயன்படுத்துகிற அந்த வாய்ப்பை பொறுத்தான் நம்ம வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த திட்டத்தை, இந்த வாய்ப்பை நம்ம கையில் எடுத்துட்டு ஒரு 3 to 5 வருடம் தொடர்ந்து இந்த பெரிய இயக்கத்துல நம்ம இணைந்து செயல்படுகிற பொழுது நம்மை உந்தி தள்ளுவதற்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, நமக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, நமக்கு சொல்லி தருவதற்கும் நமக்கு உதவி செய்வதற்கும் ஒரு பெரிய குழுவே இருக்கிற பொழுது இந்த 30 USDT மூலமாக 25 லெவல் இன்கம் பிளான்ல நம்ம உள்ள வர்றப்ப நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவை உருவாக்கப்படும், உலகளாவிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்க போறதுதான் நம்ம செய்ய போற முதல் விஷயம். ஏன்னா இந்த உலகம் புறாவும் தேடலோடு தேவையோடும் இருக்கிறவர்களை ஒன்றிணைத்து அவர்கள் ஒருவருக்கொருவர் கொடுப்பதன் வழியாக, பெறுவதன் வழியாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதான் உண்மை. அதுக்கு அழகான இந்த பேர் பார்த்தீங்கன்னா 25, கிரிப்டோ 25. ஏன் கிரிப்டோ 25 26 வச்சிருக்க கூடாதா, 35 வச்சிருக்க கூடாதா, 40 வச்சிருக்க கூடாதா? வரப்போகிற ஆண்டு 2025 நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை தரப்போகிற ஆண்டு. அதை சொல்றதுக்காகத்தான் இந்த ஆண்டின் இறுதியில நம்ம இந்த 2025 பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை நம்ம கையில எடுத்து செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம். 2025 கோல்டன் இயர் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அதை எப்படி செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏற்கனவே கேஷ் 25 அப்படிங்கிற ஒரு தாய் திட்டம் நமக்கு கையில இருக்கு. இப்ப இந்த கேஷ் 25 அப்படிங்கிற அந்த திட்டமும் கிரிப்டோ 25 அப்படிங்கிற இந்த திட்டமும் சேர்ந்து 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக நமக்கு கிடைக்க போகுதுங்கிறது தான் உண்மை. இப்ப இந்த பிளானுக்குள்ள வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல ஒரு வேலட், இந்த USDT அதை வச்சுக்கிறதுக்கு நமக்கு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இங்க ஒரு வேலட் அக்கௌண்ட் வேணும். அது நமக்கு சேஃபால் வேலட் அப்படிங்கிறது ரொம்ப கன்வீனியன்டான ஒரு வேலட். அந்த வேலட்ல ஒரு $32 USDT வச்சுக்கிட்டு நம்ம இதை ஆரம்பிக்கலாம். இந்த 30 USDT திட்டத்துல நம்ம உள்ள நுழைகிறோம்.
நுழைந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுலயும் நமக்கு 4 அந்த 30 யூஎஸ்டிடியில நம்ம உள்ள நுழைந்து அது 200 யூஎஸ்டிடி பிளானாக மாறி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற போறது அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கையோட நம்ம பார்க்கிறோம். முதல்ல நம்ம உள்ள வர்றப்ப 30 யூஎஸ்டிடி, இந்த 30 யூஎஸ்டிடி நம்ம கொடுக்குறப்ப அதுல 26 + 4ன்னு போட்டுருக்கு இல்லைங்களா? அந்த 26 அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்குற அந்த 30ல 26 நம்மை இந்த திட்டத்துக்குள்ள யாரு அழைத்து வந்தார்களோ அவர்களுக்கும், அவர்களை யார் அறிமுகப்படுத்தினார்களோ அவர்களுக்கு, இப்படி ஒரு 25 லெவல்கள்ல இந்த வருமானம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த 26 யூஎஸ்டி. இந்த 4 எதற்கு அப்படின்னா, இதுவரை நம்ம பார்க்காத உலகங்களை நம்ம பார்க்க போறோம். அதற்கான ஒரு சிறிய தொகையை நமக்காக சேர்த்து வைக்கிற இந்த ஒரு பிஎஃப்னா நமக்கு தெரியும். வேலை செய்யும் பொழுது பிஎஃப்ங்கிறது சேம நல திட்டம் சொல்லுவாங்க இல்லையா? அதுல நம்ம சேர சேர சிறுக சிறுக சேரக்கூடிய அந்த தொகையை பிற்காலத்துல நமக்கே இது பயன்பட போகுது. அந்த மாதிரி இது $4 நமக்கு பயன்பட போகுது. இதை ஒன்றொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம 30 யூஎஸ்டிடி கொடுத்து நம்ம உள்ள வர்றோம். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய போறது என்ன அப்படின்னா, ஒரு நமக்கு தெரிந்த நபர்களை ஒரு 2 நபர்களை அறிமுகப்படுத்தவும். 2 நபர்களை அறிமுகப்படுத்துறதுன்னா இதுக்கு பேர் பைனரியா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்கலாம். பைனரி அப்படின்னா 2 பேர். ஆனால் இங்க சன்ஃப்ளவர் கான்செப்ட்னு சொல்லுவோம். சன்ஃப்ளவர் அப்படின்னா சூரியன் தன்னுடைய கதிர்களை 360 டிகிரியும் சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம எத்தனை பேர் வேணாலும் நமக்கு தெரிந்தவர்களை, அது எந்த ஊராக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும். அதுல நம்ம 2 பேரை அறிமுகப்படுத்துகிற பொழுது என்ன நடக்கும், அந்த மேஜிக்கை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் நம்ம அறிமுகம் ஆகிற பொழுது நம்ம கொடுக்குற இந்த $30 நம்மளுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம அறிமுகப்படுத்துகிற முதல் நபரிடம் இருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுவரைக்கும் நம்ம பல நிறுவனங்கள்ல பல திட்டங்களை பார்த்திருக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த தொகை ஒரு குறிப்பிட்ட ஒரு 10%, 8%, 12% நமக்கு கிடைக்கும். மிச்சதெல்லாம் மற்றவங்களுக்கு. ஆனால் இங்க அந்த முதல் நபரிடமிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான அந்த 30 யூஎஸ்டியும் நமக்கு தான் கிடைக்கும். யார் அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்ப இது எப்படி சாத்தியம்? அதுதான் இங்கே மேஜிக். அடுத்து 2வது நபரை அறிமுகப்படுத்துகிற பொழுது 2வது நபரிடமிருந்து எத்தனை பேர் நீங்க அறிமுகப்படுத்தினாலும் உங்களுக்கு 10 யூஎஸ்டிடி கிடைக்கும் அப்படிங்கிறத திட்டம். அப்ப முதல் 2 நபரை அறிமுகப்படுத்துகிற பொழுது நமக்கு 40 யூஎஸ்டிடி கிடைக்கும். அப்ப 30 யூஎஸ்டிடியில சேர்ந்துட்டு 2 பேரை அறிமுகப்படுத்துகிற பொழுது 40 யூஎஸ்டிங்கிறதே இன்றைக்கு சந்தையில இருக்கக்கூடிய பல திட்டங்களை பார்க்கிறப்ப இது ஒரு மிராக்கிள். நிச்சயமா நம்ம சொல்ல முடியும். அடுத்து எத்தனை பேரை நீங்க சேர்த்தாலும் ஒவ்வொருத்தரும் மூலமாக நமக்கு 10 யூஎஸ்டிடி கிடைக்கும். 10 யூஎஸ்டிடி அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ஒரு 9,000 ரூபாய் வச்சுக்கலாமே. அப்ப ஒரு நாளைக்கு ஒருவரை நம்ம அறிமுகப்படுத்தினால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது சாத்தியமா? கிடைக்குமா? நிச்சயமாக இன்னைக்கு தேடலோடு இருக்கிறவர்களும் தேவையோடு இருக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு இந்த திட்டத்தை சரியா நம்ம கொண்டு போய் சேர்க்கிற பொழுது நிச்சயமா எல்லோருமே வருவாங்க. எல்லோரும் வரலைன்னாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையானது ஒரு சில நபர்கள் தான். இந்த ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக நம்ம அந்த திட்டத்தை அவங்க கையில கொடுக்குறோம் அப்படின்னு அவங்கள புரிய வச்சுட்டோம்னா நிச்சயமா அவங்க சேர்வாங்க. உலகத்துல எல்லா பறவைகளுக்கும் உணவு இருக்கு, அங்கங்க இருக்கு. ஆனால் எந்த பறவைக்கும் கடவுள் அதனை கூட்டுக்குள்ளே வைப்பதில்லை. அந்த பறவை தேடி செல்கிற பறவைக்கு எல்லாம் இறை கிடைக்கிறது அப்படிங்கிறதா யதார்த்தம். இன்னொரு விஷயம் பார்க்கணும், நம்ம பேசுறவங்க எல்லாரும் இதுல சேர மாட்டாங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணிக்கணும். நிச்சயமா எல்லாரும் சேர மாட்டாங்க. ஆனால் அதுல ஒரு சிலர் சேர்ந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத நம்ம இந்த திட்டத்துல பார்க்க வேண்டியது. இப்ப 25 லெவல்ல நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப முதல் லெவல்ல நம்ம 2 பேரை சேர்க்கிறப்ப ஒவ்வொரு நபரிடம் இருந்து 10 யூஎஸ்டிடி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப முதல் லெவல்ல நமக்கு கிடைக்கிறது
20 USD. இரண்டாவது லெவல்ல அந்த இரண்டு பேரை அறிமுகப்படுத்தினால் நமக்கு கிடைக்கிறது 2.5 2.5 USDT. அப்ப அந்த 4 பேருக்கு வந்து நமக்கு கிடைக்கிறது 10 USD. இது போல ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொருத்தரும் அவரவருடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக அவங்க ரெண்டு பேரை அறிமுகப்படுத்துவாங்களா மாட்டாங்களா யோசிச்சு பார்த்தா எதற்காக அவங்க சேர்ந்தாங்களோ அது இந்த 2 பேர் மூலமாகவே பெரிய வருமானம் கிடைக்க போகுதுன்னா உடனே செய்வாங்க. அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ கூட இல்ல, அன்றைக்கே செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அது உடனே இணைக்கலைனாலும் உடனே பேச ஆரம்பிச்சுவாங்க. உடனே ஒரு பட்டியல் போட்டு யார் யார்கிட்டலாம் அது பேசலாம்னு முடிவெடுப்பாங்க. அப்ப இது வரைக்கும் நம்மளை மட்டம் தட்டினவங்களை எல்லாம் மிக விரைவில் நம்ம பார்த்து கை தட்ட வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு புரிய வச்சுட்டோம்னா நிச்சயமா யாரா இருந்தாலும் செய்வாங்க சார். இது வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலையா எடுத்துக்கலாம், வேலை செய்யறவங்களுக்கு கூடுதல் வருமானமாக ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம், வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூடுதல் லாபத்துக்காக ஒண்ணு செய்யலாம், ஓய்வு பெற்றவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் சும்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கிறதுக்காக வச்சுக்கலாம், இல்லத்தரசிகள் தங்களுடைய கை செலவுக்காக பயன்படுத்தலாம். அப்ப இது யார் செய்வா அப்படின்னா எல்லோரும் செய்வாங்க, எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பு. அப்ப ஒரு செல் நம்பரும் பேரும் கொடுத்துட்டு 30 USDT கொடுக்கிற பொழுது இந்த திட்டத்துக்குள்ள எல்லாரும் வருவாங்க அப்படின்னா உடனடியா 2 பேர் இல்ல 20 பேரை சேர்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த 2 பேராக சேர்த்தாலே நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தா இந்த 13வது லெவல்ல நமக்கு $4096 பார்த்தோம். அப்ப இந்த $25 அந்த 2 வர்றப்ப ஏன்னா நம்ம சேர்க்க போறதும் 2 பேர் தான், அவங்க சேர்க்க போறதும் அதே 2 பேர் தான். அப்படிங்கிறப்ப நிச்சயமா இது 25 லெவல் முடியறதுக்கு 25 நாட்கள் ஆகலாம், ஆனா அது பிராக்டிக்கலா முடியாது. 25 வாரம் ஆகலாம், அல்லது 50 வாரம் ஆகலாம், அல்லது 25 அது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் 25 வாரம்னு வச்சுட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம். ஒரு 6 மாசத்துல இவ்வளவு பெரிய USDT நம்ம கணக்கு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 25 அந்த ஒரு லெவல்ல மட்டுமே எவ்வளவு இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய தொகையை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பத்துல செஞ்ச ஒரே ஒரு காரியம், நம்ம 2 பேரை தேடலோடு இருக்கிறவர்களை, தேவையோடு இருக்கிறவர்களை, அதை அடையணும்னு எதிர்பார்க்கிறவங்களை, அடைவதற்காக என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் தயாரா இருக்கிறேன்னு சொல்றவங்களை சேர்க்கிறதா. ஆனால் இதற்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி முயற்சி அவர்களுடையதா இருந்தாலும் பயிற்சி கொடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு குழுவே இருக்கு. அப்ப 25 லெவல்ல மட்டுமே பார்த்தோம்னா நம்ம ஒரு 15 கோடி INRல வரும். அவ்வளவு பெரிய தொகை கிடைக்குமா? கிடைக்கும், கணக்கு தானே, கணக்கு தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து செய்கிற பொழுது கிடைக்கும். இப்ப இந்த 25 இது மட்டும் தானா அப்படின்னா இனிமே தான் மேஜிக்கே இருக்கு. இந்த $25 நம்ம சம்பாதிக்க போற மிகப்பெரிய தொகையில ஒரு $50 USDT எடுத்து நமக்காக அடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு, அடுத்த மிரர் ட்ரீக்கு நம்ம போறதுக்காக எடுக்கலாம். இப்ப முதல் 50 USDT எடுத்து நமக்கு இதில் கிரிப்டோவில் நமக்குன்னு ஒரு தாய் திட்டம் இருக்கு, ஸ்பீடு கிரிப்டோ. அந்த ஸ்பீடு கிரிப்டோவில் உள்ள போனால் அது இன்னொரு மாயாஜால உலகம், அதை பற்றி நம்ம அடுத்து பேசலாம். அப்ப அந்த 50 USDT பிளான் கிரிப்டோ ஸ்பீடு கிரிப்டோ பிளான்ல அது நமக்கு அங்க ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடம் பாசிவ் இன்கம் கிடைக்கக்கூடிய இடம். அங்கே நம்ம தனியா எதையும் நம்ம செய்ய போறது இல்லை. நம்ம இங்க இருந்து நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்தாச்சு, ஒரு இடத்த நம்ம எடுத்து பிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஏற்கனவே அறிமுகப்படுத்தின அந்த 2 நபரை அதே நம்மள மாதிரியே அவங்களையும் அதை கொண்டு வர போறோம். அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்திலிருந்து 50 USDT எடுத்து இந்த பாசிவ் பிளான்லயே நமக்கு கீழே கொண்டு வர போறாங்க. அதன் மூலமா நமக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்க போகுது. இப்ப இங்க நம்ம பார்க்கலாம், அடுத்த 50 USDT இந்த 2வது ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க நம்ம தனியா எதையும் செய்ய போறதில்லை. ஏற்கனவே முதல் திட்டத்துல இணைந்து அவர்கள் அந்த அணியை கட்டமைக்கிற பொழுது ஒவ்வொருவராக இந்த திட்டத்துல வரப்போறாங்க. இப்ப இங்க என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதே 2 பேர் அவங்க
பதவி உயர்வு பெற்று இங்க வருதா வச்சுக்கோமே, அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நபர்கிட்ட இந்த முன்னாடி 10 யூஎஸ்டிடி கிடைச்சது, இப்ப 20 யூஎஸ்டிடி இங்க கிடைக்கும். அப்ப அந்த 2 பேர் மூலமா நமக்கு முதல்ல வந்த இந்த 2 பேர் மூலமா நமக்கு 40 யூஎஸ்டிடியும், முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த 2 4 ஆகி 4 8 ஆகி இப்படி 2 மடங்காக வருகிற பொழுது, அந்த 4 பேர் முன்னாடி போன திட்டத்துல 2.5 யூஎஸ்டிடி கொடுத்தாங்க, இப்ப 5 யூஎஸ்டிடி அவங்கள்ட்ட இருந்து கிடைக்க போகுது. அப்ப பாக்குறப்ப அவங்க மூலமா 20. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு லெவல்லையும் அந்த 2 பேராக புதிய புதிய நபர்கள் வருகிற பொழுது ஒவ்வொருவரிடமிருந்து நமக்கு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்குது? சென்ற முறை கிடைத்தது மாதிரி 2 மடங்கு இங்க கிடைக்கும். அப்ப 2 மடங்கு கிடைக்கிற இந்த திட்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணு கட்டிரும். இப்ப இவ்வளவு பெரிய தொகை எங்க இருந்து கிடைக்குது? நம்ம கிட்ட இருந்து தான். நம்ம தான் கொடுக்க போறோம், நம்ம தான் வாங்கிக்க போறோம். முதல்ல ஒருத்தர் 30 யூனிவர்சிட்டியில உள்ள வர்றாரு, அவர் தான் இதை செய்யறாரு, அவருடைய அணியை கட்டமைக்கிறாரு. இப்ப இங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பணம் சம்பாதிப்பது அல்ல, ஆட்களை சம்பாதிப்பது, ஆட்களை சேகரிப்பது, ஆட்களை கட்டமைக்கிறது, புதிய நபர்கள் ஆட்களுக்கு சொல்லித் தருவது. லேர்ன், டீச், டூப்ளிகேட்னு சொல்லுவோம். முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டாச்சுன்னா அடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்க போறோம். சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ண வைக்க போறோம். இது யாராலும் செய்வாங்க, யாரா இருந்தாலும் செய்வாங்க. ஏன்னா அவரவருடைய தேவைக்காக, அவரவருடைய நலனுக்காகத்தான் இங்க உள்ள வர்றாங்க. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எளிமையா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த எளிமையான வாய்ப்பை சரியா பயன்படுத்துறதுக்கு இந்த ஜூம் மீட்டிங் மற்றும் பல பயிற்சி வகுப்புகளை நம்ம தொடர்ந்து நம்ம வர்றப்ப, கலந்து கொள்கிறப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஏன்னா ஏன் செய்யறோம் அப்படிங்கிறது தெரிந்தால் மட்டும்தான் எப்படி செய்யணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு அன்றாட உணவுக்காக இங்க யாராவது இதை கையில எடுத்துக்க நினைச்சா அவங்களால இதை பெரிய அளவுல செய்ய முடியாது. நம்முடைய உயர்வுக்காக இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சோம்னா தான் இதை நம்ம செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை பார்த்தாச்சு, எத்தனையோ காரியங்களை பார்த்து அடிபட்டு நொந்து நிறைய ஆயிடுச்சு. ஆனால் இங்க நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு முறை 30 யூனிவர்சிட்டி கொடுக்க போறோம், அதுவும் நம்ம சேர்த்த அறிமுகப்படுத்திய முதல் நபரிடமிருந்தே கிடைக்குது. அப்படிங்கிறப்ப இழக்கிறதுக்கு 100% வாய்ப்பு, 1% கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் பெறுவதற்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு. நிறைய அப்படிங்கிறது எவ்வளவுங்கிறது தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை நம்ம புரிய வைக்கணும் சார். ஒரு சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ பேட் ப்ராஸ்பெக்ட், ஒன்லி பேட் பிரசன்டேஷன் அப்படிம்பாங்க. உலகத்துல எந்த மனிதருமே திட்டத்தை வேணான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இது சரியா சொல்லாதது மட்டும்தான் பிரச்சனை. அப்ப அது பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னா நமக்கு தான். இப்ப நம்ம முதல்ல பார்த்தது 30 யூனிவர்சிட்டி பிளான், அடுத்தது 50 யூனிவர்சிட்டி பிளான் பார்த்தோம். இப்ப அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வர்றோம், 100 யூஎஸ்டிடி பிளான். இந்த பிளானுக்குள்ள வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம முதல் திட்டத்துல வருமானம் வாங்குறப்ப முதல்ல நம்மளுடைய வருமானத்திலிருந்து ஒரு 80% பிடித்து இந்த $50 அது $100 போக வேண்டியதுக்கு மட்டும் அதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நமக்கு 100% கொடுத்துறாங்க. அப்ப அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு மூன்றாவது 100 யூஎஸ்டி பிளானுக்கு நம்ம வந்தாச்சு. ஏன்னா ஒவ்வொரு திட்டத்துக்கு அடுத்த திட்டத்துக்கு வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் நம்ம நண்பர்களை கண்காணிக்கிறதும் தான். ஸோ அவங்கள சம்பாதிக்க வச்சா நமக்கு வருமானம், அவங்க வருமானம் வாங்கிட்டாங்கன்னா நமக்கு அதை விட பெரிய வருமானம். அப்ப அடுத்தவர்களை சம்பாதிக்க வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம்ங்கிறது உலகத்துல உன்னதமான ஒரு வாய்ப்பு, உன்னதமான ஒரு தொழில். ஏன்னா எந்த ஒரு தொழிலையும் இன்னைக்கு போட்டி மயமாயிடுச்சு. அடுத்தவங்களை முன்னேற விடாம தடுக்கிறதான் போட்டி உலகம். ஆனால் இங்க அப்படி கிடையாது. நம்ம அணியில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சம்பாதிக்க வச்சா நம்ம அதை விட பெரிய அளவுல சம்பாதிக்க முடியும். இப்ப 100 யூஎஸ்டிடி பிளானுக்குள்ள வந்தாச்சு. இங்க என்ன கிடைக்கும்னா ஒண்ணும் இல்லை சார், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அது மாதிரி 2 மடங்கு நமக்கு கிடைக்கும். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அவங்க இந்த யூஎஸ்டிடி 100 யூஎஸ்டிடி கொடுத்துட்டு இந்த திட்டத்துக்குள்ள வர்றப்ப நமக்கு கிடைக்கிற வருமானத்தை பார்க்கலாம். முதல் 2 பேருக்கு நமக்கு 40 யூஎஸ்டிடி கிடைக்குது.
10 அப்புறம் 20 இங்க 40 ஆயிடுச்சு. அப்ப நம்ம அறிமுகப்படுத்தின அந்த 2 பேர் இந்த திட்டத்துக்குள்ள வந்தாச்சுன்னா நமக்கு 80 யூஎஸ்டிடி கிடைக்குது. அதே மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் 2 பேரை அந்த இதுக்குள்ள கொண்டு வர்ற சமயத்துல நமக்கு முன்னாடி கிடைச்சதை விட 2 மடங்கு கிடைக்குது. இந்த இடத்துல எல்லாம் நம்ம பாக்குறப்ப வருமானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப மனிதர்களை கட்டமைக்கிற அந்த ஒரே வேலையை நம்ம செய்யறப்ப நமக்கு அடுத்தடுத்து இதெல்லாம் சிஸ்டமே பார்த்துக்கலாம். அந்த கணக்கு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. வருமானம் என்கிறது ஒரு பிரச்சனையா இருந்த ஒரு நிலை போய் வருமான வரி கட்டுறது ஒரு பிரச்சனையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா செஞ்சுட்டு போறோம். நம்ம வருமானம் வாங்கினதுக்கு அப்புறம் வருமான வரியை கட்ட போறோம். இங்க வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய அணி எங்கெங்க இருக்கோ அவங்கள கட்டமைக்கிறதுக்கும் அவங்கள புரிய வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நம்ம செலவு செய்ய போறோம். நம்முடைய நேரத்தை முதல்ல, நம்முடைய உழைப்பை, அடுத்து நம்முடைய பணத்தையும் வருமானத்துல ஒரு போர்ஷனை எடுத்து நம்ம அந்த பயிற்சிக்காக நம்ம செலவு பண்ணலாம். தவறே கிடையாது. அப்பதான் அந்த அணி கட்டமைக்க முடியும். அதான் சொல்லுவாங்க, டோன்ட் பில்ட் யுவர் பிஸ்னஸ், யூ பில்ட் யுவர் பீப்புள்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பிஸ்னஸ பெருசா செய்யறதுக்காக முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய அணியை கட்டமைக்கிற முயற்சி ஒன்றை மட்டும் சரியாக செஞ்சாலே நம்ம அடுத்தடுத்த திட்டத்துக்குள்ள நம்ம போக முடியும். இப்ப பாத்தீங்கன்னா 4வது அந்த ட்ரீக்குள்ள வரப்போறோம். மிரர் ட்ரீல 4வது இங்க தனித்தனியா நம்ம எதையும் செய்ய போறது இல்லை. தனித்தனி டீம் கிடையாது, ஒரே டீம் தான். நம்ம பார்பர் ஷாப்புக்கு போறப்ப 2 பக்கம் கண்ணாடி வச்சிருப்பாங்க. அதுல பாக்குறப்ப இங்க உள்ளது அங்க தெரியும், அங்க உள்ளது இங்க தெரியும், அப்படியே எத்தனை சொல்ல முடியாது. ஆனா இங்க அது மாதிரி இந்த மிரர் ட்ரீல ஒரே விஷயத்த இங்க எல்லாத்துலயும் நமக்கு 4 பிளான்லையும் நம்ம கொண்டு வந்துச்சு. இப்ப அங்க ஏற்கனவே நம்மளோடு நம்ம கையை கோர்த்து வந்தவங்களை நம்ம சம்பாதிக்க வச்சோம்னா, வாழ்க்கையில முன்னேற்றிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்து நமக்கு மிகப்பெரிய விஷயம் கிடைக்க போகுது. 2024 இறுதியில் இருக்கிறோம். 25 நிச்சயமாக நமக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளிமயமான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இப்ப 200 யூஎஸ்டி டாலருக்குள்ள யூஎஸ்டிடி பிளானுக்குள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம கிடைக்க போறது என்ன? ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு திட்டத்திலையும் கொண்டு வந்த அதே 2 பேரை நம்ம இப்ப இந்த திட்டத்துக்குள்ளேயும் கொண்டு வந்தாச்சு. அவங்க முயற்சியில அவங்க வந்துட்டாங்க. இப்ப நமக்கு கிடைக்க போறது என்ன? ஒரு நபர் மூலமா 80 யூஎஸ்டி. அதுல 10 இருந்தது, அப்புறம் 20 ஆச்சு, அப்புறம் 40 ஆச்சு. இந்த பிளான்ல 80. அப்ப 160 யூஎஸ்டி இன்னைக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் 2 பேர் மூலமா மட்டும். இப்ப ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி நம்மள மாதிரி நமக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் வர்றப்ப நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் இப்படிலாம் வருமானம் நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கோடிக்கு மேல இந்த பிளான்ல கிடைக்கும். இப்ப நம்ம கணக்கு எண்ணிக்கை இதெல்லாம் பெருசு இல்லை. நம்ம சேர்த்து அந்த 2 பேரை வாழ்க்கையில நம்ம கூடவே கூட்டிட்டு அந்த 2 பேரை கரெக்டா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து என்ன செய்யணுங்கிறத மட்டும் சொல்லி கொடுத்த அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இவ்வளவு பெரிய வருமானம். ஏன்னா அந்த டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது அந்த 2 பேரோட இல்ல, 2 4 ஆகி 4 8 ஆகி அப்படி போறப்ப உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வருவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியாது. அது எத்தனை பேருங்கிறத விட யாருங்கிறது நமக்கு சுத்தமா தெரியாது. ஆனால் எந்த அணியில எங்க எந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டுல இருந்து நம்ம சேர்ந்தாலும் நமக்கு உடனடியா நம்மளுடைய அக்கௌண்ட்ல நம்ம வேலட்ல உட்காரப்போகுது. இவ்வளவு பெரிய தொகை கிடைக்கிறதுக்கு செய்ய தயார் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். ஆனால் 2 பேரை மட்டும்தான் நம்மளால சேர்க்க முடியுமா? நிச்சயமா ஒவ்வொரு மார்க்கெட்டிங்லையும் அனுதினமும் ஒவ்வொரு மாத டார்கெட் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல டெய்லி டார்கெட் வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம இங்க செய்ய போறது ஒரு முறை நமக்கு தெரிந்த நண்பர்களையும் உறவினர்களையும் இந்த திட்டத்துல இணைக்கிறது மட்டும்தான். அப்ப அது 2 பேர் மட்டும்தானா? நிச்சயமா தேடல் அப்படிங்கிறது எதை நோக்கி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உணவுக்காக அப்படின்னா ஒருத்தர் 2 பேர்ட்ட இருந்து கிடைக்கிற வருமானமே போதும் நினைப்பாங்க. ஆனா கனவுக்காக அப்படிங்கிறப்ப நிச்சயமா ஒரு பொருளாதார சுதந்திரம் அடையணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் 2 பேரோட நிறுத்திக்க மாட்டாங்க. அப்ப எவ்வளவு பேர் சார் சேர்க்கலாம்? எவ்வளவு பேர் வேணாலும் முதலே சொன்ன மாதிரி சன்ஃபிளவர். அப்ப எத்தனை பேர் வேணாலும் அறிமுகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு 30 பேரை நீங்க அறிமுகப்படுத்திட்டு தான் வச்சுக்கோ. அது இன்றைக்கு அது ஒரு பெரிய கணக்கா தெரியலாம். ஆனா 30 பேர் இன்னைக்கு இந்த திட்டத்துல இணைத்தவர்கள் ஏராளம் இருக்காங்க.
எல்லாராலையும் இது முடியும். அது என்னைக்கு அப்படிங்கிறத நம்ம தான் முடியும். இப்ப 30 பேரை நம்ம அறிமுகப்படுத்தினா நமக்கு கிடைக்கிற அந்த முதல் திட்டத்துல நமக்கு கிடைக்கிறது 320 யூஎஸ்டிடி. முதல் நபர்கிட்ட இருந்து 30, மற்றவர்கள்ட்ட இருந்து 10 யூஎஸ்டிடி, இப்போ மொத்தம் 320. அதே மாதிரி 50 யூஎஸ்டிடி பிளான்ல 600, 100 யூஎஸ்டிடி பிளான்ல 1200, 200 யூஎஸ்டிடி பிளான்ல 2400. அந்த முதல் அந்த ஒரு லெவல்ல மட்டுமே அந்த நம்ம சேர்த்த 30 பேர்த்த மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த வருமானம் 4520 யூஎஸ்டிடி, கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு 4 லட்சம் ரூபாய். இப்ப 30 பேர் சேர்க்க முடியுமா முடியாதாங்கிறது பிரச்சனை இல்லை. சேர்த்தால் என்ன கிடைக்குங்கிறது தெரிஞ்சு எனக்கு இது தேவைன்னு முடிவு பண்ண எல்லாராலையும் 30 பேர் சேர்க்க முடியும். அப்ப நம்மளால 30 பேர் சேர்க்க முடியும்னா நம்ம இணைத்தவர்கள் அத்தனை பேராலையும் சேர்க்க முடியுமான்னா நிச்சயமாக முடியும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு. அப்ப இந்த 30 பேரையும் அறிமுகப்படுத்தினா 900 மாறுகிறது. இப்ப நம்முடைய அணியில 2வது லெவல்ல மட்டுமே 900 பேர் வர்றாங்க அப்படின்னா அவர்கள் அந்த 2வது லெவல்ல மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த முதல் லெவல்ல 1125, 2வது லெவல்ல 4500, 3வது லெவல்ல 9000, அடுத்த பிளான்ல 18000, இப்போ 32,225 யூஎஸ்டிங்கிறப்ப கிட்டத்தட்ட 29 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும். இது 2வது லெவல்ல மட்டும். ஸோ 3வது லெவலும் அதே மாதிரி நடந்து ப்ராக்டிக்கலா இதே மாதிரி தான் நடக்குமா அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியாது. கூடவும் இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். நம்ம ஒரு கணக்குக்காக சொல்றோம். ஸோ 3வது லெவல்ல 27,000 பேர் வந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா 7 கோடி சார். அப்ப இவ்வளவு பெரிய வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சாச்சு. இன்னைக்கு ஆத்து நிறைய தண்ணி போனாலும் சில பேர் விழுந்து குடிப்பாங்க, சில பேர் நீச்சல் அடிச்சு குடிப்பாங்க, சில பேர் சின்ன வாளியை எடுத்துட்டு போய் வந்து குளிக்கிறாங்க. அப்ப அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. கடவுள் நமக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 30 பேரை ஒரே நாள்ல சேர்க்கிறவங்களும் இருக்கலாம், அல்லது 30 நாள்ல 30 பேரை சேர்க்கலாம், அல்லது ஒரு 6 மாசம் கூட ஆயிருக்குது. 6 மாசத்துல கூட நீங்க 30 பேரை சேர்த்து முடிச்சிட்டீங்கன்னா கணக்கு தானே, இது அப்படி கிடைக்கும் தானே. இப்ப அவர்களும் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்றப்ப இது 3 லெவலும் பார்க்குறப்ப அடுத்தடுத்த மாதங்கள்லயே கூட அது நடக்கலாம். நீங்க 6வது மாசத்துல 30 முடிச்சிருந்தால் கூட அடுத்த மாசமே உங்களோட பின்னாடியே வந்துடுவாங்க. அப்ப உங்கள் அணிகளை எத்தனை பேர் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்கு தான். நம்ம தான் முடிவு பண்ண போறோம். இங்க நம்ம செய்ய போறது ரொம்ப எளிமையான ஒரு திட்டம் சார். நம்ம செய்ய போறது 30 யூஎஸ்டிடி கொடுத்து உள்ள வர போறோம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப எளிமையா தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான், $10 10 யூஎஸ்டிடி ஒவ்வொருத்தர் மூலமா நமக்கு கிடைக்க போகுது. அந்த முதல் நபர்கிட்ட இருந்து 30 முழுமையா கிடைக்கும். 2வது நபர்கள்ட்ட இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் 10 கிடைக்கும். உங்களுடைய வேலட்ல அந்த அடுத்த லெவலுக்கு நம்ம போறப்ப, அடுத்த ட்ரீக்குள்ள நம்ம போறப்ப நமக்கு கிடைக்க அந்த 80% நம்முடைய வருமானத்துல பிடிச்சி அதுல இருந்து நமக்கு அடுத்த லெவலுக்கான அந்த கட்டணத்தை அதுல இருந்து பிடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. நம்ம செய்ய போறது ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு தெரிந்த நண்பர்களை எத்தனை பேரை வேணாலும் நீங்க அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கறத மட்டும் முடிவெடுத்துக்கணும். முதல்ல உள்ள நுழையிறப்ப 2 பேரை அறிமுகப்படுத்துறோம். அடுத்து 50 யூஎஸ்டிடி திட்டத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு 2 பேரை புதுசா அறிமுகப்படுத்துறோம். அடுத்த 100 யூஎஸ்டிடி பிளானுக்குள்ள வர்றப்ப 4 நபர்களை அறிமுகப்படுத்துறோம். 200 யூஎஸ்டிடி பிளானுக்குள்ள வர்றதுக்கு ஒரு 6 பேரை அறிமுகப்படுத்துறோம். ஒரு கட்டத்துல நம்மளுடைய வருமானம் அதிகமாகிற பொழுது நம்ம ஏற்கனவே பேசி முடியாதுன்னு சொன்னவங்கள அப்ப நம்மளை தேடி வருவாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அப்ப 2, 4, 6ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நம்ம தான் 30 பேரை சேர்க்கறதுக்கு தயாராயிட்டோமே. முதல்ல மனதளவுல தயாராகும். இன்றைக்கு முடிவெடுப்போம். ஒரு கட்டடம், மிகப்பெரிய கட்டடம் தயாராவது 2 முறைன்னு சொல்லுவாங்க. முதல் முறை ஒரு பேப்பர்ல பிளான் போற இன்ஜினியர் அந்த கட்டடத்தை உருவாக்குறார். கட்டடம் அதற்கு பிறகு பல தொழிலாளர்களை கொண்டு நிஜமாக உருவாக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நம்ம முடிவெடுப்போம். 30 நபர்களை நான் அறிமுகப்படுத்துவேன். அந்த 30 பேரை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் உதவி செய்வேன். வருகிற ஒவ்வொருவரையும் என்னுடைய அணியில அதே போல புரிய வைத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு எளிமையான திட்டத்துல நம்ம இருக்கிறோம். இன்னும் இதுல அழகா சில டியூனிங் பண்ணி நம்ம மிகப்பெரிய அளவுல இன்னும் எளிமையாக்குறதுக்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலை சொல்வதை செய்வதுதான் நம்ம வேலை. இங்க ஒரு என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டா என்ன கிடைக்கும்னு சொல்றாங்களோ அது கிடைக்கும்.
இப்ப நமக்கு இதுல இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். இதுல டெய்லி கட் ஆஃப் 8 மணிக்கு இருக்கு, ஈவினிங் 8 மணிக்கு. அடுத்த நாள் காலையில 10ல இருந்து 12க்குள்ள நம்மளுடைய நமக்கு வர வேண்டிய அந்த யூஎஸ்டி நமக்கு கிடைச்சிரும். அடுத்த நிமிஷம் அதை நம்ம ரூபாயா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கலாம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு $0.5 ஒவ்வொரு கமிஷன்லயும் நமக்கு எடுத்துக்கிறாங்க. இது நம்முடைய தாய் திட்டத்துக்கு இது உதவி செய்வதற்காக ஹெல்பிங் அமௌண்டா இது போகுது. $20 20 USDக்கு மேல நம்ம கமிஷன் எடுக்கிற பொழுது அது $5 எடுக்கும். இதுதான் நமக்கு விஷயம். ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வழியாக நம்ம முன்னேற்றுவதற்கு உயர்த்துவதற்காக தான் செய்ய போறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு $4 எடுத்து 26/4 சொல்ல 30ல அது எதற்காகங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பல இதுல திட்டங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். இந்த குறுகிய காலத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைந்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இங்க நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரு 300 பேர் முதல் 3 லெவல்ல உங்களுக்கு வந்துட்டா நீங்க தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிள்னு சொல்றாங்க. இப்போ முதல் 3 லெவல் அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம பார்த்தோம் 30, அடுத்தது அது 900 பார்த்தோம். இங்க அப்படிலாம் இல்லை, அதை விட எளிமையா ஒரு 300 பேர் உங்களுடைய 3 லெவல்லையும் வந்தாச்சு அப்படின்னா தாய்லாந்து டூருக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடலாம். ஒரு 25 பேர் கொண்ட குழுக்களாக அனுப்பப்படுவார்கள். அப்ப இன்றைக்கு ஒரு விமான பயணம் அப்படிங்கிறதும் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதும் பல பேருக்கு ஒரு கனவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயம் இன்றைக்கு நமக்கு ரொம்ப எளிமையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப நீங்க என்னைக்கு முடிக்கிறீங்களோ, அது 1 மாசமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. என்றைக்கு நம்ம 300வது மெம்பர் அந்த 3 லெவல்ல வந்தாச்சுன்னா நமக்கு போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த 3 லெவல்ல நமக்கு 1700 பேர் வந்தால், இது ரொம்ப கணக்கு, ரொம்ப எளிமையான கணக்கு. வந்தாச்சுன்னா 3 லட்சம் ரூபாய் கார் ஃபண்டா கொடுக்குறாங்க. அதுல நம்ம காரை வாங்குவதற்கு அதை பயன்படுத்திக்கலாம். 3 லட்சம் ரூபாய் காரே வாங்கிக்கலாம், அல்லது 30 லட்சம் ரூபாய் கார் வாங்குறதுனாலும் அந்த 3 லட்சத்தை முன்பணமா நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டத்துக்குள்ள வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு வெற்றியின் ஒவ்வொரு படியும் ஏறுவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும். அங்கே லிப்ட் கிடையாது. நம்ம இந்த வெற்றிக்கு லிப்ட் கிடையாது, படிகள் தான். ஒவ்வொரு படியா உள்ள வர்றப்ப நம்ம வாழ்க்கையில அடைய முடியாத, அடையணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒவ்வொரு சமாச்சாரங்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப எங்களோடு இணையுங்கள், எங்களோடு வளருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு பிறகும் நமக்கு இன்னொரு பாசிவ் இன்கம் பிளான் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு இதுவரைக்கும் ஒரு புதிய உலகத்துக்குள்ள, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதிய உலகத்துக்குள்ள வரப்போறோம். அங்கேயும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை பற்றி சொல்றதுனா அதுக்கு பல நேரம் ஆகும். ஸோ இப்ப நம்ம 50 USDT பிளான்ல கிடைக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா 1690 USDT நமக்கு 2 லெவல்ல கிடைக்கும். அதுவும் மீண்டும் மீண்டும் ரீபர்த்ங்கிற பேர்ல நமக்கு திருப்பி திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ உள்ள வருவோம், சேர்ந்து வருவோம், சேர்ந்து வாழ்வோம், மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவோம். 2025 நமக்கு ஒரு பொன்னான ஆண்டு என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் கேக்குதுங்களா? ஹலோ, பேசுங்க சார். எஸ், ஓகே சார். சார் பாபு சார். வாரமாணிக்கம் சார், உங்க மைக் அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. சார் வணக்கம் சார். இப்போ இடையில அன்மியூட் ஆயிருச்சு, அதான் வேற என்ன. சார் ஆரோக்கிய சாமி சார் கொடானகுடி நன்றிகள். வந்திருந்த 114 18 பேர் ஆயிருக்குங்க, 17 18 பரவாயில்ல, ஒரு 100 பேரை தாண்டி இந்த நிகழ்ச்சி வந்திருக்காங்க. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த வந்திருந்த வாழ்த்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கோசிமணின்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு. அவரை கலைஞர் கேட்கிறாரு, நீங்க உங்களுக்கு அமைச்சர் வேணுமா மாவட்ட செயலாளர் வேணுமான்னு கேட்கிறாரு.
எனக்கு அமைச்சர்லாம் வேணாம், மாவட்ட செயலாளர் தான் வேணும். ஏன் அவர் அதை சொன்னாருன்னா, அவரை சுத்தி வந்து அந்த கட்சியை வளர்க்கறதுக்கான ஒரு பதவி வந்து மாவட்ட செயலாளருங்க பதவி. சோ என்னை பொறுத்தவரை நம்ம ஸ்பீட் கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேஸ் 25 கிரிப்டோ 25 வந்து நிறைய மக்கள் அதுக்குள்ள கொண்டு வரணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற பொறுப்பதுக்கு இந்த இந்த அட்மின் டைரக்டருங்கிற பொறுப்பு தான் எனக்கு வேணும், வேற எந்த பொறுப்பும் வேணாங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த கூட்டத்துல வந்து எல்லாரும் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 மணில இருந்து 5, 6, 56, 7 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முழுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி இந்த இந்த